வித் லவ் இந்த படம் எப்படி இருக்கு? படத்தோட ஸ்டோரி எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பையனும் பொண்ணும் மேட்ரிமோனி மூலியமா ஒரு காஃபி ஷாப்ல வந்து மீட் பண்றாங்க மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு. சோ அப்ப பேசிட்டு இருக்கும்போது எக்ஸ் லவ் பத்தி பேசுறாங்க. பையனுக்கு ஒரு எக்ஸ் லவ் இருந்திருக்கு, பொண்ணுக்கு ஒரு எக்ஸ் லவ் இருந்திருக்கு. பட் இது ரெண்டுமே வந்து ஒரு கிரஷான ஸ்டேஜ்ல தான் இருந்திருக்கு. லவ்வ சொன்ன மாதிரி இல்ல. சோ அப்படி இருக்கும்போது சடனா வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு ஐடியா வருது. சோ ஓகே நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் நம்மளுடைய கிரஷ வந்து போய் வெளிப்படுத்துவோம். நான் லவ் பண்ணவங்கள்ட்ட போய் லவ்வ சொல்றேன். நீ லவ் பண்ணவங்கள்ட்ட லவ்வ சொல்லு அப்படின்னு சொல்லி 2 பேருமே கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றத அந்த படத்தோட மிச்ச கதை. சோ இந்த கதைய ட்ரெய்லர்லயே சொல்லிட்டாங்க. படம் எப்படி? ஸ்டோரி எப்படின்னு பார்க்கும்போது, நான் கூட ரொம்ப லவ் போட்டு அப்படியே வந்து ஒரு மாரி மெல்ட் ஆக்கி, ஒரு மாதிரி ஓவர் சென்டிமென்ட்டா, ஓவர் ஃபீலிங்கா மூவ் ஆகுமோ அப்படின்னு நெனச்சேன். பட் அந்த மாதிரியான எந்த ஒரு இதுவுமே இல்ல. அப்படியே ஹேப்பியா ஒரு ஜாலி வைப்லயே தான் அந்த படம் வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும். என்ன கொஞ்சம் ஸ்கூல் போர்ஷன்ஸ்ல அங்கங்க வந்து சின்ன சின்ன கட்டெல்லாம் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா வந்திருக்கும். பட் அதெல்லாமே நீடா இருந்தது. ஏன்னா, இது வந்து 2 பேரோட ஸ்டோரியும் ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி இடமா தான் வந்து இருந்தது. ஆக்டிங் வைஸ் ஹீரோ சொல்ல தேவையில்ல. ஆல்ரெடி அவர் ஒரு டைரக்டர். ஸோ சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஹீரோயின் அவங்களுமே வந்து ரொம்ப சூப்பரா அவங்களோட ரோல் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுக்கு கேஸ்ட் சூசிங் ரொம்பவே சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஹீரோயினோட ரோல் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா பெர்ஃபெக்ட்டாவும் செட் ஆகுது. இந்த சேம் டைம் அவங்க ஒரு வொர்க்கிங் வுமனா இருக்கிறாங்க அப்படின்றதும் வந்து பெர்ஃபெக்ட்டா அங்க அந்த ஃபிட் ஆயிருந்தது. ஓவராலா 96லாம் எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ, அந்த மாதிரி இந்த படமும் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குடுக்கும்.